இருக்கிற வேளையில தேவன் தந்த வார்த்தை இதுதான். This is the word that God gave me when I failed and when I was in grief. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 Timothy chapter 2 13வது வசனம், verse 13. நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். 1 Timothy chapter 2 Timothy 2:13. 2 Timothy chapter 2 verse 13. If we are faithless, he remains faithful. ஆண்டவரே, நேரே நீங்கள் ரட்சிக்கும்படியாக தான் நீங்கள் வெளியேற பெற்ற அந்த கல்வாரி ரத்தத்தை எனக்கு சிந்தினீங்க. Lord, in order to save me, you shed your precious blood on Calvary. பிதாவுக்கும் உமக்கும் இருந்த அந்த உறவை அந்த கெத்செமனேல எனக்காக தான் இழந்தீங்க. Lord, you chose to break that fellowship that you had with the Father for my sake. ஆண்டவரே, எத்தனையோ முறை ஆண்டவரே நான் உம்மிடத்தில் வந்த வேளையிலெல்லாம் என்னை மன்னித்து ஆண்டவரே என்னை உம்முடைய குமாரனாக நீ ஏற்றுக்கொண்டீங்க. Each time I came to you for forgiveness, Lord, you forgave me and you took me as your own. ஆனாலும் நான் இப்பொழுது வீழ்ச்சி அடைஞ்சிட்டேன் ஆண்டவரே. But in spite of that, now I have failed, Lord. ஆண்டவரே, நான் சிந்தையில் இந்த இடத்துல நான் தவறிட்டேன் ஆண்டவரே. Lord, in my thought I failed, Lord. ஆண்டவரத்தில் கேட்டவர் சொன்னார், நீ உண்மையுள்ளவளாக இல்லாவிட்டாலும் நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். And when I told the Lord like that, he said, if you are faithless, I remain faithful. உடனே எனக்குள்ள ஒரு பயம், அந்த பாவத்தினுடைய வீழ்ச்சியினால் எனக்கு ஒரு பயம் வந்தது. And there was a fear that came into my heart because I had sinned. இந்த பாவத்தின் நிமித்தம் ஆண்டவரே எனக்கு என்ன நேரிட போகுது? Because of this sin, what is going to happen to me? நான் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு ஆண்டவரே நான் உம்முடைய கையே நான் பிடித்து கொண்டு நடக்க நான் பழகிட்டேன். From the time that I was born again, I got practiced to walk this life holding your hand. ஆண்டவரே, நான் உம்மை விட்டு ஆண்டவரே நான் உலகத்தில் போனால் எனக்கு அந்த இடத்துல எனக்கு ஆண்டவரே சந்தோஷமே இருக்காதே ஆண்டவரே. Lord, if I leave you and go after this world, I will not be able to get any joy or any happiness from that. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆகும் ஆண்டவரே? Lord, what will happen to my children? பாவம் வந்த வேளையிலேயே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் என்னை விட்டு போனதே ஆண்டவரே. Lord, the moment sin came into my life, your presence that had departed. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இல்லாமல் நான் என் பிள்ளைகளிடத்தில் ஆண்டவரே ஒரு ஆறுதலான வார்த்தை கூட என்னால் பேச முடியாது ஆண்டவரே. Without your presence, Lord, I cannot give a word of comfort to my children. குடும்பத்தில் மனைவியினிடத்தில் ஆண்டவரே உம்முடைய பிரசன்ஸ் இல்லாமல் ஆண்டவரே நான் சண்டை போடுகிறவனா தான் இருப்பேன் ஆண்டவரே. Lord, with my wife, if I don't have your presence with me, then with my wife I will be quarreling. வேலை ஸ்தலத்தில் கூட ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இல்லை அப்படின்னா ஆண்டவரே நான் நிச்சயமாக ஆண்டவரே ஒரு கொடுமைக்காரனாக தான் இருப்பேன் ஆண்டவரே. Lord, I will be very evil in the place of work if I don't have your presence, if I don't have you along with me. ஆனாலும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே என்னை தேற்றினார். But still with his word he comforted me. ஆண்டவர் சொன்னார், the Lord said, நான் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். Towards the evil, I hate that evil. என் வாழ்க்கையில ஒரு தீமை நடக்குது, தேவனுடைய பிரசன்னத்தை இழக்கிற வேளையில என்னுடைய வாழ்க்கையில ஒரு தீமை நடக்குது அப்படின்னா அதுக்கு அவர் மனஸ்தாபப்படுகிறவர் அவர். When there is an evil that is in my heart, and if God sees that, when that I am in that grief because of that evil that is in my heart, God is compassionate towards me. நான் பாவத்தில் வீழ்ச்சி அடைந்ததனால என் வாழ்க்கையில வருகிற தீமைக்காய் அவர் ரிக்ரெட் பண்றாங்க. He regrets because of the evil that has come into my heart and the grief that has come. உம்முடைய பிரசன்னம் இல்லை அப்படின்னா எல்லா இடத்திலும் ப்ராப்ளம் தான் ஆண்டவரே. Lord, if it is not for your presence, all the other things are of no use. ஆண்டவர், நான் தீமை உன் வாழ்க்கையில் நடக்க போகிற அந்த நான் இல்லாமல் உன் வாழ்க்கையில் நடக்க போகிற எல்லா தீமைக்கும் நான் வருந்துகிறவனாக இருக்கிறேன் அப்படின்னாரு ஆண்டவர். God spoke to me saying that without me, anything that is going to happen, all the evil that's happening in your life, I regret for that. பழைய ஏற்பாட்டில் ஒரு மாதிரி நான் காண்பிக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாடு I would like to show an example from the Old Testament.
எரேமியா Jeremiah 26ஆம் அதிகாரம். chapter 26. எரேமியா 26ஆம் அதிகாரம் Jeremiah chapter 26 3வது வசனம். verse 3. ஆண்டவர் என் மேல் இரக்கமாக இருந்து இப்படியாக தான் என்னோட கூட பேசினாங்க. God was merciful to me and this is what he told me. என்னுடைய செய்கையின் பொல்லாப்பின் நிமித்தம் நான் அவர்களுக்கு செய்ய நினைத்திருந்த தீங்குக்கு நான் மனஸ்தாபப்படத்தக்கதாக ஒருவேளை அவர்கள் கேட்டு அவரவர் தம் தம் பொல்லாப்பு வழிகளை விட்டு திரும்புவார்கள் என்று தான். Perhaps they will listen and everyone will turn from his evil way, that I may repent of the calamity which I am planning to do to them because of the evil of their deeds. யாரெல்லாம் பாவத்தினுடைய கொடூரத்தை பார்த்து மனம் திரும்புகிறார்களோ, anyone who is repenting, seeing the wrath of that, seeing the seriousness of that evil, அவருடைய வாழ்க்கையில தீமை அணுகாது. in their life evil will not come. ஆண்டவருடைய இருதயத்தை எனக்கு காண்பிச்சிட்டாரு. God has shown me his heart. மகனே, உன்னுடைய வாழ்க்கையில எந்த தீமை நடைபெறக்கூடாது. No evil should happen in your life. உன்னுடைய பிள்ளைகளோட ரட்சிப்பு தாமதிக்க கூடாது. The salvation of your children should not be delayed. உனக்கு மனைவிக்குள்ள உறவில் எந்த பாதிப்பு ஏற்படக்கூடாது. There should not be any hindrance in the relationship that you have with your wife. தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்பதை அவர் எனக்கு சொல்லி கொடுத்துட்டார். What God's heart is, he has shown me that. 13வது வசனம். verse 13. இப்பொழுதும் நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்குக்கும் அவர் மனஸ்தாபப்படுவார். அவர் Now therefore amend your ways and your deeds and obey the voice of the Lord your God, and the Lord will change his mind about the misfortune which he has pronounced against you. தேவன் நம் வாழ்க்கையில் நடக்கிற தீமைக்கு அவர் மனஸ்தாபப்படுகிறார். God is regretting for that and he wants to change his mind. நாமே நம்ம குடும்பத்தை நிதானித்து பார்த்தோம் அப்படினா, if we ourselves examine about our family life, நம்ம குடும்பத்தில் अनेक தீமைகள் இருப்பதை நாம் பார்க்க முடியும். தீங்கு நடந்து கொண்டிருப்பதை பார்க்க முடியும். we can see that there could be evil things that's happening in our family. தேவன் கொடுக்கிற காரியம் என்னன்னா மனம் திரும்புங்கள் அப்படி தான் தேவன் சொல்கிறார். what God is asking us to do is to repent. உன்னை நீயே ஜட்ஜ்மென்ட்க்கு நேராய் கொண்டு போய் உன்னை நியாயம் தீர்த்துக் கொள்ளாதே அப்படி தான் தேவன் சொல்கிறார். don't condemn yourself that leads to judgment. இப்பொழுது நீ மனம் திரும்பின அப்படினா தேவனுடைய பிரசன்னத்தினால மறுபடியும் தேவன் உன்னை நிரப்புவார். if you repent of your sins, at this moment God will fill you with his presence. 19வது வசனத்தின் பிற்பகுதியில் நாம் வாசிக்கிறோம். the second portion of verse 19. அந்த இடத்துல என்னை தான் நான் வைத்து நான் வாசிக்க விரும்புறேன். I would like to keep myself in that place and read this. நான் ஆத்துமாவுக்கு விரோதமாய் மகா பொல்லாப்பை நான் வரப்பண்ணி கொண்டேன். நான் என்னுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய் against my soul I brought misfortune. நாம் ஒவ்வொருவரும் நம்ம தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படினா பயப்படாத. what the Lord is expecting of us is telling us to do is do not fear. நான் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். I am compassionate towards you. I changed my mind. நீ மனம் திரும்பினால், if you repent, எந்த தீமை நீ பயப்பட காரியம் ஒன்றும் வாழ்க்கையில் நடக்காது. whatever you are scared that will happen in your life, that will not happen. இந்த எரேமியா 26ஆம் அதிகாரத்துல அதுதான் வாசிக்கிறோம் நாம. that's what we read in Jeremiah chapter 26. இஸ்ரவேல் ஜனங்களோட ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். God is speaking to the people of Israel. என்னிடத்தில் திரும்புங்க. turn to me. உங்களுக்கு வர போகிற எந்த பொல்லாப்பும் வாழ்க்கையில வரவே வராது. whatever evil that was about to come to your life, that will not come to you in your life. நம்ம வேலை ஸ்தலத்துல தேவனுடைய பிரசன்னம் இல்லாம வேலை ஸ்தலத்துல போனோம்னா, பா உங்க ஜீசஸ் எங்கப்பா அப்படினு கேட்கிறது போல நமக்கு தெரியும். if we go to our place of work without God's presence along with us, then it will seem as if people are asking, where is your Jesus? நாம் தலை குனிஞ்சி நம்ம வர வேண்டியதா இருக்கு. and then we'll have to come back bowing our head. ஆனா நான் மனம் திரும்புகிறவனா இருந்தேன் அப்படினா தேவன் என் வாழ்க்கையில சொன்ன அவரே சொல்லி இருந்தாலும் அது நடக்காது. but if I repent, even if God himself had saw that an evil will happen, but he will change his mind and that evil will not happen. அப்படிப்பட்ட மனிதனை நான் உங்களுக்கு புதிய ஏற்பாட்டில் ஒருத்தனை காண்பிக்க விரும்புறேன். I would like to show a person like that from the New Testament. அதே 2 தீமோத்தேயு, again the same 2 Timothy. அதே 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல 2 Timothy chapter 2 12வது வசனம் verse 12. அவரே சொன்ன ஒரு வார்த்தை இது. he said this himself. நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார்.
If we deny him, he also will deny us. நான் ஆண்டவரை நான் இந்த வேலை ஸ்தலத்திலேயோ ஏதோ ஒரு காரியத்துக்காக நான் ஆண்டவரை மறுதலித்தேன் அப்படின்னா ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார், அவர் நான் மறுதலிப்பேன் அப்படின்னு இருக்கிறார். If I deny the Lord, probably in the place of work for the sake of him, if I deny him for some situation that had happened, it says the Holy Spirit has written, if we deny him, he also will deny us. ஆண்டவரே நான் எத்தனையோ சூழ்நிலையில நான் மறுதலிச்சிருக்கேன் ஆண்டவரே. Lord, at many a times I have denied you, Lord. ஆண்டவரே நான் உம்மை நான் சூஸ் பண்ணாம நான் பாவத்தை சூஸ் பண்ணியிருக்கேன் ஆண்டவரே. Lord, instead of choosing you, I chose sin. உலகத்தாரோடு கூட நான் நடக்கிற போது ஆண்டவரே நான் கிறிஸ்தவன் என்பது சொல்லத்துக்கு கூட நான் வெட்கப்பட்டிருக்கேன் ஆண்டவரே. Lord, when I was walking along with the people of this world, I was ashamed to say that I am a Christian. ஆண்டவரே நான் உன்னை மறுதலிச்சிருக்கேன் ஆண்டவரே. Lord, I have denied you, Lord. ஆண்டவர் காண்பித்தது பேதுருடைய வாழ்க்கையை தான் ஆண்டவர் காண்பிச்சார். What the Lord showed me was the life of Peter. பேதுருடைய வாழ்க்கை நாம் பார்க்க மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல. The life of Peter we read in Matthew chapter 26. மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல ஒரு முறை அல்ல அவர் 3 முறை அவர் மறுதலிக்கிறதை நாம் பார்க்கிறோம். We see it was not once but 3 times he denied the Lord. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா என்ன மறுதலிச்சினா நானும் உன்னை மறுதலிப்பேன் அப்படின்றார். We read in 2 Timothy that if you deny me, I will also deny you. ஆனா பேதுரு மறுதலித்த வேளையில அவர் மனம் கசந்து அவர் அழுதார். But when after he had denied, he wept bitterly. அவர் மனம் கசந்து ஆண்டவரே இது நான் செய்திருக்க கூடாதே என்பதை அவர் 100% உணர்ந்தவராய் அவர் அழுதார். He wept bitterly, acknowledging and realizing that, Lord, I should not have denied you, Lord. நான் பாவத்தில் வீழ்ச்சி அடைகிற வேளையிலெல்லாம் ஆண்டவரே இனி ஆண்டவரே ஒருபோதும் இந்த பாவத்தை என் வாழ்க்கையில் நான் செய்ய விரும்பல, 100% நான் செய்ய விரும்பல. Whenever after we had fallen into a sin, if we have this attitude, Lord, never again in my life, I don't want to do this sin even once. ஆண்டவரே எனக்கு பலன் இருக்கோ எனக்கு இல்லையோ நான் வீழ்ச்சி அடைந்திருவேனோ அதை பத்தி எனக்கு தெரியாது. Lord, whether I have strength, whether I don't have strength, whether I'm failing, I don't know about that. இனியும் ஆண்டவரே இந்த பாவத்தில் நான் விழ மாட்டேன் என்பது நான் ஆண்டவரே விழக்கூடாது என்பதுக்காக நான் மனம் திரும்புறேன் ஆண்டவரேன்னு சொல்றேன். Lord, I want to repent, saying that, Lord, I don't want to fall into this sin again. தேவன் நம்ம கேட்டோம் நமக்காக தினந்தோறும் அவர் இரக்கம் அவர் புதியதா இருக்கிறது. We heard that his mercies are new every morning. நம் வாழ்நாள் முழுவதும் தேவன் தம்மிடத்தில் உள்ளதை எடுத்து ஒவ்வொன்றா கொடுத்தா கூட அது அவ்வளவா அது நிறைவா இருக்கிறது. Each day, whenever if God gives us each day, that is complete. ஒவ்வொரு நாளும் அவர் ஒவ்வொன்று நமக்கு கொடுத்தா கூட நம்ம வாழ்நாள் முழுவதுமாய் கொடுத்து தீர்ந்து அது இன்னும் மிகுதியா இருக்கும். அது If God gives just one thing each day, and if we look back after our whole life, it will be in abundance and it will be complete. நமக்காக தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாங்க எல்லாவற்றையும். God has planned everything for us. நான் ஒரு எக்ஸாம்பிளா நான் ஒரு 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 கற்பனையா உங்களுக்கு ஒன்று காண்பிக்க விரும்புகிறேன். Just an imaginary thing I would like to show you. உங்களுக்கு ஒரு விருந்துக்கு அழைக்கிறாங்க. You are being called for a feast. அந்த விருந்துக்கு போற வேளையில அங்க எல்லாமே நமக்கு தேவையான எல்லா ஆகாரமும் அங்க ஆயத்தமா இருக்கு. When we go to that feast, all food we need, that is all arranged there. ஒரு வகையானது இல்ல, நமக்கு தேவையான வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரே இன்றைக்கு வயிறு நிறைய ஃபுல்லா சாப்பிடுற அளவுக்கு எல்லாமே ஆயத்தமா இருக்கு. Not just one variety, so many varieties of food enough for our whole life, that is all arranged there. அந்த இடத்துல ஒரு ஒன்னு எழுதி இருக்காங்க மேல. There is one wording that is put up in that room. எல்லாம் இலவசம். Everything is free. எல்லாம் இலவசம். Everything is free. தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி 100% எல்லாவற்றையும் செய்து ஆயத்தப்படுத்தி அங்க மேல எழுதி வச்சிருக்கிறாரு free. After God has planned everything for us and he writes out this wording, everything is free. ஆனா கீழ இன்னொரு லெட்டர் எழுதி இருக்காங்க. And below that another thing is also written. Self service. நீங்களா வந்து உங்களுக்கு தேவையானதை எடுத்து நீங்க போட்டு சாப்பிடலாம். Whatever you need, you come and grab whatever you want and then you can go and eat. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி தான் அவர்களை அழைத்தார். God has planned everything for the people of Israel, and it was after that God called them. அந்த ஆண்டவர் சொல்றாரு என்னிடத்துல நீங்க மனம் திரும்புங்க விசுவாசிங்க என்பது என்ன அப்படின்னா இது ஒரு செல்ஃப் சர்வீஸ். அது
And God has told them, repent and believe, and God has told the people of Israel that this is self-service. பா உனக்கு நான் ரட்சிப்பு நான் இலவசமா கொடுக்கறேன். I am giving you salvation for free. இந்த வெற்றி வாழ்க்கை உனக்கு ஃப்ரீயா கொடுக்கறேன் நான். This overcoming life is free. அது மட்டும் இல்ல, கனி தரும் வாழ்க்கையை நான் உனக்கு ஃப்ரீயா கொடுக்கறேன் நான். A life which bears fruit, that is free. நீ மனம் திரும்பி விசுவாசிச்சே அப்படினா அதனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை நீ காண்பாய். If you repent and believe, you will see the glory of God. மனம் திரும்பி நீ விசுவாசிச்சே அப்படினா நீ ரட்சிக்கப்படுவேன் வேதத்துல வார்த்தை இருக்கு. God's word says if you repent and believe, you will be saved. அதன் மூலமா தான் தேவன் நம்மை ரட்சித்தார். And it was because of that, through that, God has saved us. அதே அழைப்பு தான் தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கிறார். And it is the same invitation that he is continuing to give us. விழுந்த பாவத்திலே அது விழுந்து கொண்டே இருக்கிறதல்ல. It is not falling again and again into the same sin. ஆண்டவரே, நான் இன்றைய தினத்துல நான் ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில ஒரு பாவத்தை நான் பார்த்திருக்கிறேன் ஆண்டவரே. Lord, in this particular day I have seen this particular sin in my life. ஆண்டவரே, இதில இருந்து நான் மனம் திரும்புறேன் ஆண்டவரே. Lord, from this sin I want to repent. ஆண்டவரே, இதில இனி இந்த பாவம் என்னில் இராதபடிக்கு ஆண்டவரே என்னை நீ ஆசீர்வதிப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. Lord, I believe that you will bless me in such a way that this sin will not be in my life anymore. இது இப்படியாகவே தேவன் अनेक பாவங்களிலிருந்து என்னை விடுதலையாக்கி இருக்காங்க. Like this, God has delivered me from many sins. அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். God is faithful. இது செல்ஃப் சர்வீஸ் லைஃப் இது. This is a life where God asks us to do. எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி நம்மை அழைக்கிற அழைப்பு இது. He arranges and plans everything for us and he welcomes us. நான் இன்னொரு மனிதனை உங்களுக்கு காண்பிக்க வரேன் பழைய ஏற்பாட்டில. From the Old Testament I would like to show one more person. அந்த மனிதன் எப்படிப்பட்டவன் அப்படினா ஒரு 3 மாடி ஒரு வீட்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல வசிக்கிற ஒரு குருடன். And this person is like a blind person who is living in the ground floor of a house which is a 3-floor building. அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல அவன் எல்லாத்தையும் அவர் தடவி பார்ப்பார். ஓ, இதுதான் ரூஃப், இதுதான் சேர், இதுதான் என்று தடவி பார்த்து கண்டுபிடிப்பார் அவர். So this man is a blind man who will be wandering around in that ground floor seeing, and he touches things and say, okay, this is roof, this is wall, this is a chair, and he continues to be in that ground floor. அவங்க அப்பா போகும்போது ஒரு புக்கு கொடுத்தாங்க. அப்படி கை வச்சு கை தடவி வாசிப்பார். And his father, after when he left him, he said he gave him a book and he can read through it. It's a scriber, he can touch and read that. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவர் இன்னொரு காரியம் தீமை செய்து என்ன அப்படி என்பதை எனக்கு காண்பிச்சார் ஆண்டவர். And what was the evil that he did? God showed me that. அதே ஈவில் பர்சன் தான் நான் என்பதை தேவன் காண்பிச்சார். And God also showed me that I am also that same evil person. நான் மனம் திரும்புகிறது மட்டும் அல்ல, நான் பாவத்தை குறித்து எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் என்பதை தேவன் எனக்கு உணர்த்தினார். God convicted me not just for asking forgiveness for sins, but also how serious should I be concerning sin. பிரசங்கி 2ஆம் அதிகாரம். Ecclesiastes chapter 2. பிரசங்கி 2ஆம் அதிகாரம். Ecclesiastes chapter 2. இந்த காரியத்தை தான் என்னுடைய வாழ்க்கையில நான் பாவத்துக்கு விழுவதற்கான காரணமா இருந்தது. This was the reason in my life, this was the reason why I was falling into sin. பிரசங்கி 2ஆம் அதிகாரம். Ecclesiastes chapter 2. 3வது வசனம். Verse 3. அதுல நான் 2 வார்த்தையை மட்டும் நான் சேர்த்து படிக்க விரும்புறேன். I would like to add 2 more words and read that. என் இருதயத்தை ஞானத்தால் நான் தேற்றிக் கொண்டிருக்கும் போதே, with wisdom when I explored with my mind how to stimulate my body. நான் தேவாலயத்துக்கு வருவேன். I came to church. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பேன். I will listen to God's word. தொடர்ந்து நான் கேட்பேன். And I will continue to listen to God's word. ஜாக்பர் மெசேஜ் நான் கேட்பேன். I will listen to brother Zach's messages. अनेक விதங்களிலே தேவனுடைய வார்த்தையை நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன். And through various sources I listen to God's word. அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல வாழ்ந்த அந்த குருடனை போல ஞானமான வார்த்தைகளை நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன். And like that blind man who was living in ground floor, I would continue to listen to words of wisdom. என் இருதயத்தை ஞானத்தால் நான் தேற்றிக் கொண்டிருக்கும் போது, when I was exploring my mind, when I was comforting my mind with those words of wisdom, மதியினத்தை பற்றிக் கொண்டிருக்கவும் என் உள்ளத்தை நான் தேடினேன். And in my mind I was also seeing that I was holding on to folly. மதியினத்தை பற்றிக் கொண்டிருக்கவும் என் உள்ளத்தில் நான் வகை தேடினேன். And I was also exploring with my mind to hold on to folly.
தேவனுடைய வார்த்தை ரட்சிப்புக்கு ஏதுவாய் நம்ம நடத்தி கொண்டே தான் இருக்கும். God's word will lead us on to salvation. பாவம் வருகிற வேளையிலே அடுத்த வாரம் நான் அநேக முறை நான் இந்த சபையில் நான் ருசித்து இருக்கிறேன். பாவம் அடுத்த வேளையில் நான் சந்திக்க போகிற அந்த சூழ்நிலையில் தேவன் இந்த வாரமே எனக்கு தேவன் வார்த்தையை கொடுத்துருவார். I have seen it in my life that I would be tempted through a particular sin in this week, and God would show that through God's word in the previous week itself. அவர் உண்மையுள்ளவராக இருந்து எனக்கு தேவன் வார்த்தையை கொடுத்துருவார். He is faithful and he will give me his word. ஆனா நான் என்ன செய்வேன் அப்படின்னா, but what should I do? மதியினத்தை பற்றி கொண்டிருக்கவும் என் உள்ளத்தை நான் வகை தேடினேன். And I was exploring my mind, letting my mind to go on to hold on to folly. தேவனுடைய வார்த்தையை நான் கேட்பேன். I will listen to God's word. நான் செல்போன்ல எல்லா விதமான மதியினமான காரியத்தை நான் அது என்ன இது என்ன என்பதை தேடிக்கொண்டே இருப்பேன். And I will also try to explore and find out folly in my mobile phone. இதுதான் நான் பாவத்தில் விழுவதற்கான காரணமே. And this was the reason I fell into sin. அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல வாழ்ந்த மனுஷன் வேற யாரும் கிடையாது. And the person who was living in that ground floor was none else. 12வது வசனத்துல நான் வாசிக்கிறோம். We read in verse 12. நான் ஞானமானது என்ன என்றும் பைத்தியமும் மதியினமும் என்னது என்றும் பார்த்து அறியும்படி நான் திரும்பினேன். So I turned to consider wisdom, madness and folly. தேவன் இந்த வார்த்தையை தான் கொடுத்து எனக்கு உணர்த்தினார். This is the word through which God convicted me. அப்பா கிரவுண்ட் ஃப்ளோர்லயே குருடனாய் வாழ்ந்த ஒரு மனுஷன் இருக்கிறான். There is a man who was blind and was living in the ground floor. அவனுக்கு செகண்ட் ஹெவன் தெரியாது. He cannot see the second heaven. third heaven தெரியாது. He can't see the third heaven. அவன் குருடனாய் முதல் ஃப்ளோர்லயே எல்லாத்தையும் தடவி பார்த்து ஞானத்துல உலக காரியத்துல வளர்ந்தவன் அவன். He is a man who was blind and he was living in the first floor and he was become wise in the worldly things. இந்த மனுஷன் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை. And this man would often say this thing. சூரியனுக்கு கீழே, under the sun. சூரியனுக்கு கீழே, under the sun. அப்படி எல்லாம் பண்ணி, not like this. உன்னை தேவன் எங்க உட்கார வைத்திருக்கிறார்? Where has God placed you? தேவன் உன்னை எந்த இடத்துல உட்கார வைத்திருக்கிறார்? Where has God seated you? எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் அதை. We read in Hebrews chapter 2. நாம் ரட்சிக்கப்பட்ட வேளையிலே தேவன் நம்ம எங்க கொண்டு போய் உட்கார வைத்திருக்கிறார்? Where has God seated us when we were saved? இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல வாழ்ந்த குருடனை போல எல்லா விதத்திலும் ஆராய்ச்சி பண்ணினே இருந்தீனா, if you continue to be like this blind man who is exploring all the folly in this world, நிச்சயமாகவே அதனுடைய பலனை அது கொடுக்கும். and for certainly it will give the fruit of that. மைக்கேல் சொன்ன ஒரு வார்த்தை இருதயத்து ஆழத்துல பதிஞ்சிச்சு. அது the word that brother Michael has shared has impressed and is deep in my heart. நீங்க பாவத்துக்கென்ன நீங்க விதைச்சிட்டீங்க அப்படினா, if you sow for sin, நீங்க கண்டிப்பா அறுத்தே தீரணும். you will certainly reap that. நீ எந்தெந்த காரியத்துக்காக மாம்சத்துக்கென விதைச்சிட்டே இருந்தீங்கன்னா, if you are sowing for your flesh, நீ மாம்சத்தின் கனி அது வரும். you will reap concerning the things from this flesh. ஆனா மைக்கேல் சொன்ன குட் நியூஸ் என்ன அப்படினா, but the good news that brother Michael had shared was, 100 விதை விதைச்சிட்ட நீ, you have sown 100 seeds. உன்னிடத்துல தேவன் இப்பொழுது தினந்தோறும் ஒரு விதை கொடுக்க விரும்புறார். and now God is wanting to give you one word each day. அந்த வார்த்தை கேட்டு உணர்ந்து மனம் திரும்பினா, if you are convicted by listening to that word and repent, அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில பலன் தருவதற்கு பலன் தந்து கொண்டே இருந்திரும். and if you live according to that, certainly that seed will bring forth fruit. நிச்சயமாகவே நீ மாம்சத்துக்கென விதைத்தது நீ அறுத்து தான் தரணும். you will be reaping the fruit, the seed that you have sown to your flesh. ஆனா அதற்கு முன்பாக கோடான கோடி நீ விதைத்த நல்ல தேவன் உன் இருதயத்தில் விதைத்த விதைகள் நல்ல வளர்ந்து கனி கொடுக்கிறதாய் மாறிடும். but by then the seeds that you have sown through God's word, those things would have grown up so much and that would have started to bear that fruit. அவரோடு கூட நம்ம உட்கார வைத்திருக்கிறார். God has placed us, seated us in heavenly places with him. நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் ஜாக்பர் சொல்ற காரியம் இதுதான். this is what our spiritual father brother Zach used to say. இந்த எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். Hebrews chapter 2 verse 7. 100 பேர் என்னிடத்துல வந்து சொல்லி இருந்தா கூட, if 100 people would have come and told me this, உன்னதங்களிலே உன்னை உட்கார வைத்திருக்கிறார் அப்படி 100 பேர் என்னிடத்துல வந்து சொல்லி இருந்தா கூட, if 100 people had come to me and told me that you are seated in the heavenly places, அது விசுவாசிக்கிறதுக்கு மிகவும் கடினமான ஒரு காரியம். it would be a very difficult thing for me to believe that. ஆனா ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். but the Holy Spirit has written this. ஆண்டவரே நான் மனம் திரும்பி நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. Lord, I repent and believe. என்னை உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கீங்க ஆண்டவரே. you have seated me in heavenly places. ஆண்டவரே அந்த heavenly placeல வைத்திருக்கிற காரியத்தை நான் சீக் பண்றேன் ஆண்டவரே. Lord, I want to seek the heavenly things. கொலோசியர் 3ஆம் அதிகாரம். Colossians chapter 3. கொலோசியர் 3ஆம் அதிகாரம். Colossians chapter 3. 1ஆம் வசனத்திலிருந்து verse 1 onwards.
நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், Therefore, if you have been raised up with Christ, அவருடைய வலது பாரிசத்தில் உள்ளதை நீங்க தேடுங்க. at his right hand seek these things, இரண்டாவது வசனம், பூமிக்குரியது அல்ல, not on the things that are on earth. நீங்க மேலானதை தேடுங்க. Set your mind on the things above. தேவையில்லாத காரியத்தை நீ போன்ல தேடி 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 நீ பாவத்துக்கென விதைச்சது போதும். It is enough that you have gone on to seek the things of the world through your mobile phone, and you're sowing to the flesh. பாவத்தின் நிமித்தம் வாழ்க்கையில நீ விளைவிச்ச மாம்சத்தின் கிரியைகள் போதும். Towards the flesh you have sown, and that is enough. Reaping is enough. மேலானவைகளை தேடுங்க. Set your mind on things above. தேவனுக்குரியவைகளை தேடுங்க. Seek things concerning God. இன்றைக்கு நாம் கேட்டது போல தேவன் வேத வசனத்தை தந்திருக்காங்க. As we heard today, God has given us his word. தேவன் சபையில சகோதர ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறாங்க. God has given us fellowship in தேவன் நமக்கு தராத ஒரு காரியமும் கிடையாது, எல்லாவற்றையும் நமக்கு தந்திருக்காங்க. There is nothing that God has stopped from giving us. He has given us everything. ஐந்தாவது வசனம், verse 5. ஆகையால் விபச்சாரமும் அசுத்தம் மோக இச்சை துரிச்சை விக்கிரகாராதனை என பொருளாசை ஆகிய இவைகளை பூமியிலிருந்து உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். Therefore consider the members of your earthly body as dead to immorality, impurity, passion, evil desire and greed. இன்னொரு மனுஷனை நான் காண்பிக்க விரும்புகிறேன். I would like to show one more person. லூக்கா 23ஆம் அதிகாரம். Luke chapter 23. லூக்கா 23ஆம் அதிகாரம். Luke chapter 23. இதெல்லாம் நான் நிதானித்து நான் உங்களோடு கூட நான் தியானிக்கிறேன். I have examined myself with this, and I am meditating these words along with you. லூக்கா 23ஆம் அதிகாரம் 8வது வசனம். Luke chapter 23 verse 8. இந்த ஒரு மனுஷனை பாருங்க. அந்த இடத்துல ஏரோதுன்னு இல்லாம நம்ம பேரை போட்டு பாருங்க. See this man, don't put Herod's name there, but put on your own name. நான் இன்னொரு வசனத்தையும் நான் காண்பிக்கிறேன், அதுல ஏரோது தான் இருக்கும். I will show you one more verse, there also we'll see Herod. மாத்தையா இயேசுவை குறித்து अनेक காரியங்களை கேள்விப்பட்டதினாலும், now Matthias was very glad when he saw Jesus. அவரால் செய்யப்பட்ட அடையாளத்தை அவர் பார்க்க வேண்டும் என்று விரும்பினதாலும், and he had wanted to see him for a long time because he had been hear about him and was hoping to see some sign performed by him. ஆண்டவரே, இந்த புதிய உடன்படிக்கையில எத்தனையோ ப்ராமிஸ் எல்லாம் கொடுத்திருக்கீங்க, அதெல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படி நான் வாஞ்சிக்கிறேன். Lord, you have given so many promises in the new covenant. I want that to be fulfilled in my life. அந்தபடி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷமடைந்தார். Because of that, now he saw Jesus, he was very glad. அதே போல தான் மாத்தையா ரொம்ப சந்தோஷம், ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை ரட்சிப்பை பார்த்த வேளை ரொம்ப சந்தோஷப்பட்டான். In the same way, brother Matthias, when he saw the salvation of God, he was very glad. மார்க் 6ஆம் அதிகாரம். Mark chapter 6. அதே மாத்தையாவை பாருங்க. You can see the same Matthias there. மார்க் 6ஆம் அதிகாரம். Mark chapter 6. அது மட்டும் இல்ல, अनेक தகப்பன்மார்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க, அவங்கட்டெல்லாம் நிறைய ஆலோசனை கேட்கிறது. And not only that, God has given us so many spiritual fathers, we might be seeking counsel from them. அவர்களுக்கு நாங்க பயப்படுறோம் நாம. And we fear them. ஜாக் பிரதர் மத்த தேவ மனிதர்களுக்கெல்லாம் அவர்களுக்கும் அவரோட வாழ்க்கையை பார்த்து அவர் வார்த்தைக்காக நம்ம பயப்படுறோம். And when we see godly men like brother Zach and other elders, we see their life, we fear them. 20வது வசனம் 6:20ல தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். Verse 6, chapter 6 verse 20. மாத்தையா அவருக்கு பயந்து, தேவ மனிதர்களுக்கு பயந்து, was afraid of godly men. அவர்கள் யோசனைப்படி எல்லாம் செய்து, and he did everything according to his own விருப்பத்தோட இந்த மூத்த சகோதரர்கள் சொல்றதெல்லாம் நான் செய்து வருகிறேன். With all earnestness I am doing everything that the elder brothers are asking me to do. ஆனா 22வது வசனம், verse 22. யூடியூப்ல, in YouTube, நடனங்களை பார்க்கிறது, seeing women who are dancing, அந்த பரியாசக்காரர்களுக்கு அந்த காரியத்தை சந்தோஷப்படுறது, and those people who are mocking hearing that and enjoying that. ஒரு பக்கம் தேவனுடைய வார்த்தை, in one side listening to God's word, இன்னொரு பக்கம் யூடியூப், and then on the other side YouTube. தேவையில்லாத காரியங்கள், needless things. தேவன் இதுதான் பாவத்துக்கு நேரா நம்மை வழி நடத்துகிற காரியம். These are the things that are leading us towards sin. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிற காரியம், நீ உண்மையுள்ளா இல்லாவிட்டாலும் நான் உண்மையுள்ளவரா இருக்கேன்பா. But the Lord is saying, even if you are faithless, I am faithful. ரெண்டு கவிசந்த காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன்.
2 verse. I would like to show 2 verses. ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன அப்படின்றத நான் காண்பிக்கிறேன். I would like to show what God is desiring. யோவேலுக்கு எழுதின தீர்க்கதரிசனம். யோவேலுக்கு எழுதின Joel. இந்த யோவேலில் எழுதப்பட்டிருக்கு 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில். Joel chapter 2 verse 28. நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில தீமை இருக்கு. There is evil in the lives of our children. அநேக காரியத்துல நாம இன்னும் மனம் திரும்பல நாம. There are many areas where we have to repent. அதனால தான் ஆண்டவர் சொன்ன promise நம்ம வாழ்க்கையில நிறைவேறல. That is why the promise, that God's promise is not fulfilled in our lives. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். I will pour out my spirit on all mankind. உங்களுடைய குமாரர் மேலும் குமார்த்தி மேலும் நான் ஊற்றுவேன். And your sons and daughters will prophesy. நீ பயப்படுற காரியம் ஒன்றுமே உன் வாழ்க்கையில நிறைவேறாது. Whatever you fear will not happen in your life. நீ என்னிடத்துல திரும்ப வேண்டிய விதம் எப்படி அப்படி நம்ம தேவன் காண்பிக்கிறார். God is showing how we should turn to him. தேவன் ஏசாவுக்கு பழைய ஏற்பாட்டில் ஏசாக்கு என்ன செய்தார் என்பதை நாம் நினைவு கூறுவோம். Let us remember what Lord did to Esau in the Old Testament. அவன் 100% அப்பொழுதே மனம் திரும்பாத ஒரு மனுஷன் அவன். He was a person who did not repent 100% at that moment. நான் அப்புறம் மனம் திரும்புறேன் இப்புறம் மனம் திரும்புறேன்னு சொல்லிட்டு சாக்கு போக காட்டி கொண்டிருந்தான். He was a man who was giving lame excuses saying I will repent later. நமக்கு பலன் இருக்குதோ பலன் இல்லையோ, if we have strength, whether we have strength or not, பாவத்தின் அகோரம் பாவத்திற்காக செலுத்தப்பட்ட விலைக்கரை என்ன என்பது நமக்கு தெரியும். We know the seriousness of sin and we know the price that was paid. ஆண்டவரே இனி ஒருபோது இந்த வாழ்க்கை இந்த பாவத்தை நான் செய்ய விரும்பவே இல்லை ஆண்டவரே. Lord, even for one time I don't want to do this sin, Lord. அவன் ஏசா நான் கைவிட்டேன் அப்படினா கைவிட்டதுதான். I have deserted Esau. If that God has said that, that's true. 11வது வசனத்துல நான் வாசிக்கிறேன். யோவேல் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல இருந்து. I would like to read from Joel chapter 2 verse 11 onwards. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது கண்டிப்பா நடக்கும். அது whatever the Lord has said, it will certainly happen. அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு அது வல்லமை உள்ளது. அது and for strong is he who carries out his word. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமா இருக்கும். அது the day of the Lord is indeed great and very awesome. உண்மையாவே நாம் யாரும் சகிக்க முடியாது. and we will not be able to endure it. ஆண்டு 12வது வசனம் verse 12. நீங்கள் இப்பொழுதும் உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Yet even now declares the Lord, return to me with all your heart and with fasting, weeping and mourning. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயத்தை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். And rend your heart and not your garments. Now return to the Lord your God. அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். For he is gracious and compassionate, slow to anger, abounding in loving kindness. தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமா இருக்கிறார். And relenting of evil. யோனா தீர்க்கதரிசன புத்தகத்திலே அதே தான் நம்ம வாசிக்கிறோம். That's what we read in the book of Jonah as well. யோனா ஏற்கனவே சொல்லிறார், ஆண்டவரே நீங்க தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். Jonah has already said that you change your mind when people repent of their evil. அவர் தீர்க்கதரிசி முழு இருதயத்தோடு தன்னுடைய இருதயத்தில் அவர் தீர்மானித்திருக்கிறார். The prophet had determined deeply in his heart. ஆண்டவரே நீங்க நிச்சயமா நீங்க தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். Lord, you will relent evil when people repent. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்படிப்பா நான் பரிதபிக்காம நான் எப்படி இருப்பேன் அப்படின்றாங்க. But the Lord's heart is, how will I not show compassion to them? அதே போல தான் என்னிடத்திலே அவர் பரிதபித்தார். And that is how God showed compassion towards me. ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் என்னை நிரப்பினார். He filled me with his presence. அவருடைய ரட்சிப்பினால் என்னை அலங்கரித்தார். He adorned me with his salvation. அவரோடு கூட உறவை மேலும் புதுப்பித்தார். And he renewed the fellowship and intimacy with him. தேவனோடு கூட நான் பேசுகிற வேளையிலெல்லாம் அவருடைய வார்த்தையை தந்து கொண்டே இருந்தார். Whenever I commune with him and he is giving me his word. யார் பேசினாலும் சரி, whoever is speaking or not, எந்த ஒரு ஸ்மால் ஃபெலோஷிப்பா இருந்தாலும் பெரிய ஃபெலோஷிப்பா இருந்தாலும் சரி, whether it is a small fellowship or a bigger one, ஆண்டவர் இன்னும் எனக்கு வார்த்தையை தராம இருந்ததே கிடையாது.
There was not even one time where God had never given me a word. என்னை உற்சாகப்படுத்தாமல் இருந்ததே கிடையாது. He has never left me without encouraging me. என்னை பலப்படுத்தாமல் இருந்ததே கிடையாது. He has never left me without strengthening me. உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறேன் என்பது மேலே இருந்து என்னை பார்க்கும்படியா என் கண்களை திறக்காமல் இருந்ததே கிடையாது. And he has opened my eyes to see that he has placed me with the heavenly places. நீங்கள் மனம் திரும்பினால் நீங்கள் பயப்படுகிற எந்த தீங்கும் உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது. If you repent, any evil that you are afraid of will not happen in your life. தேவன் தந்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி. I thank the Lord for the good word that he has given us.